மகாநதி. காவிரி கூட விஜய் சீக்கிரமே ஒன்று சேரணும். அதுக்காக விஜய் போற திட்டம் கண்டிப்பா பலிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்க விஜய் வந்து குமரனுடைய அந்த ஷோவ பார்க்குறாரு. பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, குமரன் ரொம்பவுமே அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அத தாண்டி அங்க காவிரிக்கு நடந்த விஷயத்த பத்தி தான் அங்க குமரன் நடிக்கிறாரு. அத பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவுமே குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏன்னா, காவிரிக்கு நடந்தத பத்தியும், அதுல அந்த இடத்துல ஒரு அண்ணா இருந்து விஜயால காவிரிய பண்ண கொடுமைய பார்த்து, குமரனால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ற மாரி அங்க குமரன் நடிச்சு காட்டுறாரு. அத பார்த்த காவிரியும் ஃபீல் பண்றாங்க. காவிரி குடும்பமும் ஃபீல் பண்றாங்க. சொல்லப்போனா விஜயும் ஒரு மாரி குமரன கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமா குமரன் டைட்டில் வின்னராவும் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா குமரன் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போறத விஜய் பின்னாடியே ஒரு ஆட்டோல ஃபாலோ பண்றாரு. ஏன்னா எப்படியும் இவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க போறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்க குமரனும் வீட்டுல இருக்க எல்லாரும் கார்ல அவங்களுடைய புது வீட்டுக்கு போறாங்க. போனதும் விஜய் பாத்துறாரு. ஓ, அப்ப நீங்க இங்கதான் தங்கியிருக்கீங்களா? ஓகே ஓகே. உங்களை தேடி நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தேன். ம், சரி. உங்களை எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து குமரனுக்காக ஒரு சின்ன கிஃப்டை அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மதிய லஞ்சுக்கு எல்லாருக்குமே பிரியாணியும் ஆர்டர் பண்றாரு. எல்லாமே வீட்டுக்கும் வருது. வந்த உடனே இங்க இருக்க எல்லாருக்குமே புரியல. யார் இதை ஆர்டர் பண்ணிருப்பா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு அதை கொடுத்துருக்க அட்ரஸ் மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா இங்க இந்த டிவி ஷோல இருந்து தான் உங்களுக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்த அந்த டெலிவரி பாய் சொல்றான். அதை கேட்டதும், ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா விஜய் வந்து அவங்க பாட்டிகிட்ட போய் சொல்றாங்க, தாத்தா பாட்டி, நான் வந்து இப்போ காவிரி எங்க தங்கியிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாட்டி தாத்தாவும், பரவாயில்லடா சூப்பரா விஜய், எங்க இருக்காங்க இப்போ காவிரி அப்படின்னு கேட்க, இங்கேதான் தாத்தா, பக்கத்துல ஒரு ஏரியா தான் தங்கியிருக்காங்க. அதோட குமரன் வந்து ஒரு ஷோல கலந்துக்கிட்டான்னு சொன்னால, அடுத்தது உங்களில் யார் கதாநாயகன், அந்த ஷோல ஜெயிச்சுட்டாரு. ம், பரவாயில்லடா சூப்பர்ரா. ஆமா தாத்தா, ரொம்பவே நல்லாவே குமரன் நடிக்கிறாரு. நான் கூட நினைச்சேன் குமரன் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல தாத்தா அப்படின்னு விஜய் சொல்ல, தாத்தாவும் பரவாயில்ல விஜய், ஆனா என்ன, குமரன் இந்த அளவுக்கு அந்த ஷோல போய் கலந்துக்கிட்டு காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீ கூட தான் விஜய். என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா விஜய், நீ தான் பல நேரத்துல குமரனுக்கு பக்கபலமா இருந்திருக்க, அது குமரனுக்கே தெரியும். ஆனா இருந்தாலும் காவிரிக்கு அப்படி ஒரு துரோகம் நீ பண்ணிட்ட, அந்த கோவத்துல தான் குமரன் அப்படி நடந்துக்கிட்டான். வீடியோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. சொல்லிட்டு போவோம். இங்க பாட்டி ஒண்ணு, விஜய் நான் உனக்கு உதவி பண்ணவா அப்படின்னு கேட்க, என்ன பாட்டி, நான் வந்து பேசுறேன்டா விஜய், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க விஜய் ஒண்ணு, என்ன பாட்டி, நான் போயே பேச ட்ரை பண்ணியுமே காவிரி மனசு இறங்க மாட்டா. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன பாட்டி பேசுறீங்க? வேணா பாட்டி. விஜய், நான் சொல்றேன்ல, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டா தெரியும். அதனால நான் சொல்றது கேளு. நான் வந்து பேசுறேன், வா. நான் வந்து பேசினா பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். உனக்கு பாட்டி மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா? பாட்டி, உங்களை நம்பாமலா? உங்க மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு பாட்டி. இருந்தாலும் இது சரிப்பட்டு வருமான்னு தெரியல பாட்டி. அதனால சொல்றேன். விஜய், எல்லாம் சரிப்பட்டு வரும்டா. நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்கள உன் வழிக்கு வர வைக்கிறேன். நீ வா, என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரின்னு விஜயும் வேற வழி இல்லாம பாட்டி அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி நேரா காவிரி வீட்டுக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி இங்க குமரனுக்காக ஸ்வீட்டு அப்புறம் பழம்லாம் வாங்கிட்டு போறாங்க. இங்க நேரா பாட்டியும் விஜயும் காவிரி வீட்டுல வாசல்ல போய் நிக்கிறாங்க. இங்க பாட்டி காலிங் அடிக்க கரெக்டா வந்து கங்கா தான் கதவை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா என் பாட்டியா இருக்கு. இங்க விஜய் நிக்கிறாங்க. கங்காவால ஒண்ணுமே பேச முடியல. இவங்களுக்கு எப்படி இந்த வீட்டு தெரிஞ்சது? ஒருவேளை காவிரி சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா, வாங்க விஜய் அப்படின்னு கங்கா கூப்பிடுறாங்க. அதுவே விஜய்க்கும் பாட்டிக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. பரவாயில்லையே, கங்காவே நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு. உள்ள போற பாட்டி விஜய், உட்காருங்க அப்படின்னு கங்கா சொல்ல, கரெக்டா காவிரி வந்துடுறாங்க. யாருக்கா அப்படின்னு கேட்டு இங்க பாட்டியை பார்த்ததும், பாட்டி வாங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ம், நல்லா இருக்கமா காவேரி அப்படின்னு சொல்ல விஜயை பாக்குறாங்க. அடுத்து பார்த்தா சாரதா குமரன் எல்லாம் வந்துடுறாங்க. வந்த சாரதா, இங்க பாருங்கம்மா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறீங்க? நாங்க தான் உங்க உறவே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டோம்ல. இப்ப நாங்க தனி வீட்டுக்கு வந்துட்டோம்ல. அப்படி இருக்கும்போது ஏமா இப்படி தேவையில்ல பிரச்சனை பண்றீங்க?
இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் இங்க விஜயுடைய பாட்டி ஒன்று, இங்க பாருங்கம்மா சாரதாம்மா, நான் சொல்ற நிமிஷம் பொறுமையா கேளுங்க. பொண்ணு பெற்றவங்க நீங்க. நீங்க கோவப்படுறதுல எல்லா அர்த்தமும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு விஜய் மட்டும் தப்பானவன் இல்லை. விஜய் வந்து அவன் எடுத்த முடிவு தப்பான முடிவு தான். அதுக்கு முழுமையான காரணமே நாங்க தான். விஜய்க்கு அப்பா அம்மா இல்லைன்னு நாங்க தான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனால அவன் அப்ப இருந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ண தெரியாம இப்படி ஒண்ணு பண்ணிட்டான். அது தப்பு இல்ல. என் பேரன் பண்ணது சரின்னு சொல்லி நான் சொல்ல வரலங்க. அவன் பண்ண தப்பு தான். அதுக்காக அந்த தப்ப புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு திருந்தி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவனுக்கு ஒரு நியாயத்தை நீங்க கொடுக்கணும்ல. கோர்ட்டுக்கு போனா கூட கொலை பண்ணவனா இருந்தாலும் அவன் நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சுட்டு எனக்கு திரும்பவும் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னா கண்டிப்பா கோர்ட்டே வாய்ப்பை தருதுமா. அது மாதிரிதான் கேட்கிறேன். என் பேரன் பண்ண தப்புதான். ஆனா அவன் இப்ப திருந்திட்டான். அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க பொண்ணு என் பேரன் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு உங்கள்கிட்ட மடிப்பிச்சு கேட்டுதாம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னு இங்க பாட்டி சொன்னதை பார்த்து இங்க சாரதா அப்படியே அதிர்ச்சி அடைறாங்க. அம்மா என்னம்மா உங்க வயசுக்கு நீங்க போய் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, வயசு முக்கியம் இல்லம்மா. வயசுக்காக நான் பார்க்கல. என் பேரனும் உங்க பொண்ணும் சேர்ந்து ஒன்னா வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். ஏன் காவேரியவும் நான் என் பேத்தி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். காவேரி அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நாங்க காவேரிக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தோன்னு காவேரிக்கு நல்லாவே தெரியும். அதை கூட காவேரி புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு மேல நாங்க பேச மாட்டோம். என் பேரன் பண்ணது தப்பு. அவன் மன்னிப்பை கேட்டுட்டான். இருந்தாலும் அவனை வளர்த்த கடமைக்கு நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். எப்படி உங்களுக்கு உங்க பொண்ணு மேல இந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதே மாதிரி என் பேரு மேல எனக்கு அக்கறை இருக்கு. என் பேரை பண்ண தப்புக்கு நாங்களும் காரணம். அதனாலதான் நானே மன்னிப்பு கேட்கிறேன். என் பேரனுக்காக என்னை மன்னிச்சுக்கோமா. மன்னிச்சுட்டு எனக்கு மடிப்பிச்சை கொடுங்க. என் பேரனுக்கு வாழ்க்கைய திரும்பவும் கொடுங்க. உங்க பேத்தி இல்லாம என் பேரன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போறான். ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் என்னை இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமலே நாங்க வளர்த்துட்டோம். அதனாலதான் அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு புரியாம போச்சு. ஆனா இப்போ காவிரி பிரிஞ்சு வந்ததுல இருந்து விஜய் ரொம்பவுமே மனசு நொந்து போயிட்டாமா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இனிமேலும் கண்டிப்பா விஜய் அப்படி ஒரு தவற பண்ணவே மாட்டான் வாழ்க்கையில. இனி காவிரிக்கு பிடிச்ச மாதிரிதாம்மா இருப்பான். எனக்காக ப்ளீஸ்மா உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். காவிரிய என் பேரன் கூட சேர்த்து வைமா அப்படின்னு சொல்லி இங்க பாட்டி சொல்லவும் இங்க சாரதாவுக்கு அப்படியே மனசே உடஞ்சு போயிடுது. எவ்வளவு பெரிய மனுஷி இவங்க, வயசுல மூத்தவங்க. இவங்க வந்து நம்ம கிட்ட மடிப்பிச்சு கேட்கறது எப்படி இருக்கு? நல்லாவா இருக்கு? நாம இப்ப கூட மனசு இறங்க வந்தோம்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற சாரதா, அம்மா ஏஞ்சிருங்கம்மா, உங்க வயசுக்கு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணுமாம்மா, ஏஞ்சிருமா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா சாரதா, நீ வந்து உன் பொண்ணை என் பேர கூட அனுப்பி வை. உரிமையா கேட்கணும்னா என் பேத்திய என் பேர கூட சேர்த்து வைமா. அதை சொல்ல மட்டும்தான் நான் ஏஞ்சிருப்பேன், இல்லைன்னா ஏஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சாரதாவுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை வேற வழியும் தெரியல. சரி நான் என் பொண்ணை அனுப்பி விடுறேம்மா, ஏஞ்சிருக்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்பதான் இங்க விஜய் பாட்டி எந்திரிக்கிறாங்க. சாரதாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க கங்கா ஒண்ணு உள்ள கூட்டு போறாங்க சாரதாவை. அம்மா நானும் இந்த அம்மா சொல்றேன், காவேரியும் விஜயும் ஒன்னா சேர்ந்து இருந்தா மட்டும்தான் ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை நல்லா இருக்கும். காவேரியும் விஜய் பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆனா எங்க நமக்கு தெரிஞ்சா நாம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு வெளிக்காட்டிக்காம இருக்காமா. அதே மாதிரிதான் விஜயும், காவேரி இல்லாம விஜயும் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. ஏன்னா இதோட நிறைய வாட்டி அவரை பார்த்து வழியில அவர்கிட்ட விஜய் வந்து நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்டாராம். எனக்கு என்னமோ நாம காவிரிய விஜய் கூட சேர்த்து வைக்கிறதாமா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க காவிரி வராங்க. என்னக்கா என்னாச்சு? சாரதா உடனே, காவிரி உண்மையை சொல்லு, உனக்கு விஜய் பிடிச்சிருக்கா? அம்மா இல்லம்மா, இனிமே நீ இருக்கிறது மட்டும் தான் முடிவு. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தாம்மா. பாத்தீங்களாமா, இந்த ஒரு வார்த்தை போதா, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அவளுக்கு ஓகேவா. அப்போ நீங்க விஜய் கூட சேர்ந்து வாழுனா வாழ்வா. அப்போ அவளுக்கு விஜய் விட்டு வரத்துக்கு மனசு இல்லை. இதுலயே புரிஞ்சுக்குங்கம்மா அப்படின்னு கங்கா சொல்ல, காவிரி எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. சாரதாவுக்கு புரியுது, நாம ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டோமோ அப்படின்னு சாரதா யோசிக்கிறாங்க. உடனே வெளில வந்து சாரதா அந்த பாட்டிக்கிட்ட, இங்க பாருங்கம்மா, நீங்க இவ்வளவுதான் சொல்றீங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் என் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல,
இங்க பாட்டி ஒண்ணு, இங்க பாருமா, உன் பொண்ணு என் பொண்ணை அனுப்பி வை. இதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீ வந்து உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ எப்போ வேணும் என் வீடு தெரிய வந்து என் சட்டையை பிடிச்சி நீ கேட்கலாம். உன்னை நம்பிதானே என் பொண்ணை அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்ட்டு. கண்டிப்பா உன் பொண்ணை கண் கலங்காம நான் பார்த்துப்போம்மா அப்படின்னு பாட்டி சொல்ல, சாரதா ஒண்ணு, சரிம்மா, எங்களையும் மன்னிச்சிருங்கம்மா. நாங்களும் உங்க பேரன் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னு சொல்லி நாங்க ரொம்பவே கோவப்பட்டுட்டோம். இப்பெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, எங்களையும் மன்னிச்சுங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன சாரதா இப்பெல்லாம் பேசுற, மன்னிப்புலாம் ஒன்றும் தேவையில்லம்மா. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஒரு பொண்ணை பெற்றவளுக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துச்சுன்னா நீ இப்படிதான் நடந்துப்பன்னு நல்லாவே தெரியுமா. சரிம்மா, காவிரியை என் கூட அனுப்பி வைமா அப்படின்னு சொல்ல, சரிம்மா, காவிரி நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சாரதா சொல்லவும் விஜயும் காவிரியும் அப்படியே பாக்குறாங்க. காவிரி ஓடி வந்து விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஸோ இப்படி சீக்கிரமே காவிரி விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா அவங்களுடைய லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.